லா ஃபீல்ட்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தோஸ் விச் ஆர் அவைலபிள் இன் கோர் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இன்னைக்கு செஷன். இட் இஸ் ஆல் அபவுட் பள்ளி மாணவர்கள் அவங்களோட சேர்ந்து சட்டப்படிப்பு இருக்கும்போது ஒரு 10,000க்கும் அதிகமான லீகல் கார்ப்பரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்றதுதான் செஷனோட ஒரு டைட்டிலா கொடுத்திருந்தோம். ஸோ அது சம்பந்தமா நம்ம பேசுறதுக்காக வி ஹாவ் மிஸ்டர் ராகவன் சார். சார் இஸ் ஹியர். ஹி இஸ் ஸ்பெண்டிங் ஹிஸ் வேல்யூபிள் டைம் வித் திஸ். ஒரு எஜுகேஷனல் சர்வீஸ் ஓரியன்டா அதை வந்து சார் பண்றாங்க அப்படின்றதுதான் இட்ஸ் a great thing to know. To tell a little bit about who we are and what we do, we are Balsu Success Academy. We are number one in terms of result in Tamil Nadu. Last ஒரு 4 to 5 years away, consistently we are producing a result of 85% success rate. 2024ல Tamil Nadu All India rank 1 எடுத்த ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட். And year on year we also see many students. கிட்டத்தட்ட 25-30 ஸ்டூடெண்ட் in a batch of 60-70 students. பாதிக்கு பாதி பேட்ச் வந்து NLU போறாங்க. That from cities which are not சென்னை, பெங்களூர் அல்லாது cities like விருதுநகர், கோயில்பட்டி, மதுரை, ராம்நாடு, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சேலம், நாமக்கல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு 30+ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து படிச்சு போறாங்க. சோ நம்பர் 1 அப்படின்னு சொல்றதுல we are very happy. And my name is Bala Meenakshi, Balsu Success Academy-யோட மேனேஜிங் பார்ட்னர். டுடே ஃபர்ஸ்ட் நம்மளோட சீஃப் ஸ்பீக்கர் ராகவன் சார் அவரோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு தென் ஐ வில் ஷார்ட்லி ஷேர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் பால்சு சார் as well. உங்களுக்கு வேணும் அப்படின்றனால ஒரு சுத்தமான இன்ட்ரோடக்ஷனா நான் அது வந்து கொடுத்துறேன். ராகவன் சார் இஸ் தேர் இன் லீகல் கார்ப்பரேட் ஃபீல்ட். கார்ப்பரேட்னா நான் சொல்றது பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்ல லீகல் அட்வைசிங் அதுக்குள்ள கவுன்சில்ல சார் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அப்படின்னா என்ன ஏது அப்படின்ற விவரங்கள் சார் எதுவுமே சொல்லுவாங்க. கரண்ட் லொகேஷன் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சார் இஸ் ஒர்க்கிங் வித் கம்பெனி கால் அப்பாக். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. நம்மளுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் இப்ப சார் கிளியர் கட்டா சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அதோட we also have a director sir, Mr. Balsu sir. So Balsu sir is the director and founder of Balsu Success Academy. Sir ஒரு 25 years of experience in this educational industry. அதுல சொல்லணும் அப்படின்னா டு ஹைலைட் கார்ப்பரேட் லீகல் அட்வைசிங் அப்படின்னா என்ன சார் ஃபர்ஸ்ட், அதுக்கும் கம்பெனி செக்ரட்டரிஷிப்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, சேலரி ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கும் இந்த கார்ப்பரேட் லீகல் அட்வைசரா நான் செலக்ட் ஆனா, எம்என்சி வந்து இந்தியன் கம்பெனியோட அதிகமா பே பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சேலரி வந்து ஒரு லாயரை விட டிஃப்ரெண்டா இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. பிளஸ் சில கொஸ்டின்ஸ் லைக் சார் லா படிக்கும் போது எந்த ஸ்கூல் சப்ஜெக்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கம்யூனிகேஷனும் லாங்குவேஜும் எனக்கு லா கரியருக்கு இம்பார்ட்டன்டா, என்ன ஸ்கில் நான் டெவலப் பண்ணிக்கணும் லாயரா இருக்கும்போது, நான் லால வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா கோர்ட்டுக்கு மட்டும்தான் போகணுமா இல்ல வேற கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. So these are all questions from different people which we gathered. நீங்க இந்த செஷன் வரீங்க அப்படின்னு சொல்லும் போதே அதை கேதர் பண்ணியிருக்கிறது. எல்லா பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பால்சு சக்சஸ் அகாடமி சார்ந்த வணக்கம். இந்த மாதிரி செஷன்ஸ் தட் இஸ் லா ஃபீல்டுலேயே நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு வருஷமே நாங்க இந்த மாதிரி ஒரு 4-5 செஷன்ஸ் பண்றோம். நிறைய ஃபீல்டு பத்தி தெரியப்படுத்துறோம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதை பத்தி நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை ஆர் இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு தயங்குறாங்க. ஸோ இது இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் தான். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து இங்கே நம்ம கொடுக்குறோம். அது அந்தந்த துறையில் இருக்கிற பெரிய வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து கொடுக்குறோம். அது மூலமா தான் இன்னைக்கு ஆதவன் சார் நம்ம கூட சேர்ந்துருக்கிறாரு. அந்த துறையில ஒரு வல்லுநர், அந்த துறையில இருக்க வல்லுநர் பேசும்போது அவரும் நம்மள மாதிரி இருந்து நம்மள மாதிரி ஸ்கூல்ல படிச்சு நம்மள மாதிரி ஒரு 12th அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்து போய் இப்போ இந்த ஃபீல்டுல இருக்காரு. அப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வேற எந்த மாதிரி மக்கள்லாம் வர்றாங்க, நம்ம அதுக்குள்ள போகலாமா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இந்த பதில் சொல்லத்தான் ஆதவன் சார் இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம். அவரும் ரெக்வஸ்ட் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாக ஒத்துக்கிட்டு சார் இது கண்டிப்பா செய்யணும் சார், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் சார், இது நம்மளோட கடமையா பாக்குறோம் அப்படின்னு எங்களோட விஷனோட சேர்ந்து அவரும் பயணிக்கிறாரு. சோ இந்த இன்ட்ரோடக்ஷனோட நம்ம ஆதவன் சார்கிட்ட போயிடலாம். ஆதவன் சார் சின்ன ஒரு குவிக் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனோட உங்களை ஸ்டார்ட் பண்ணி நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க சார். நான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஷூர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மை ஈவினிங் கிரீட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண விரும்புறது பால்சு அகாடமி, பால்சு சாரையும் மீனாட்சி மேமையும் தான் ஃபார் ப்ரொவைடிங் திஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஸ்ப்ரெடிங் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியணும். எல்லாருமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அது மட்டும் தான் கரியர்னு 90% ஆஃப் த மக்கள் வந்து நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல சட்டம்னு ஒரு படிப்பு இருக்கு. அது வந்து கோர்ட் மட்டும் கிடையாது, கோர்ட்டையும் தாண்டி நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இங்க வந்து 10,000 பேருக்கான வேலை 10,000+ ஜாப்ஸ் சொல்லி போட்டிருந்தீங்க. ஆக்சுவலா 10,000+ கிடையாது, 25,000 to 30,000+ ஜாப்ஸ் எவ்ரி இயர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா இன்ஜினியரிங் வேணும், இல்ல டாக்டர் வேணும், இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணும்,
வேணும், இல்ல குரூப் எக்ஸாம் போகணும், பேங்கிங் செக்டர் போகணும், அப்படி மட்டும் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர இப்படியும் ஒரு செக்டர் இருக்கு, இதுல நம்ம எக்ஸல் ஆகலாம் அப்படின்னு வித்தியாசமா யோசிக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் பேர் அன்பார்ச்சுனேட்லி. ஏன்னா அது காரணங்கள் அவங்க வளர்ந்த சூழ்நிலையா இருக்கலாம், அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடைக்காம இருந்திருக்கலாம். சோ அதை உடைச்சு எறிஞ்சு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும், விழிப்புணர்வு கிடைக்கணுங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த அவேர்னஸ் செஷன்ஸ். அதுக்கு வந்து பால்சோ அகாடமிக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும், முக்கியமா பேரண்ட்ஸுக்கு வரணும், ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத விட பேரண்ட்ஸ்க்கு வரணும். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே வந்து குழந்தைங்களை வந்து இவன் டாக்டர் ஆகிறான், இவன் இன்ஜினியர் ஆகிறான், நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் போ, அதான் ஃபியூச்சர் அப்படின்னு அந்த ஒரு கடிவாளம், குதிரை கடிவாளம் கட்ட மாதிரி ஒரே நோக்கத்தோட நம்ம நிறைய பேர் போயிட்டு இருக்கோம். அதை தாண்டி நிறைய இருக்குங்கிற விஷயங்களை நம்ம யோசிக்கணும். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா அந்த செஷன் இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஐம் ஜஸ்ட் கோயிங் இன்டு தி செஷன். என்ன பத்தி சொல்லணும்னா, ஏற்கனவே பாலா சாரும் மீனாட்சி மேம் சொல்லிட்டாங்க. நான் என்னோட கரியர் 12th முடிச்சதுக்கு அப்புறம் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சேன். எல்லாரும் மாதிரி என் பேரண்ட்ஸும் நான் இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சாங்க. இன்ஜினியரிங் முடிச்சேன். அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறப்ப எனக்கு எம்டெக் வந்து ஒரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. இன்ஸ்டியூட்ல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது லீகல் பிளஸ் டெக்னாலஜி சேர்ந்து நீங்க படிக்கலாம். அது ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீல்டா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு பேசிக்கலி வந்து எனக்கு லீகல் ரொம்ப பிடிக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி பிடிச்சோ பிடிக்கலையோ நான் இன்ஜினியரிங் போய் படிச்சேன். பட் இன்னொரு சான்ஸ், நம்மளோட போக்கஸ்க்கு, நம்மளோட விருப்பத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அங்க போய் படிச்சப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு பெரிய ஃபீல்ட் இருக்கு, டெக்னோ லீகல்ங்கிற ஒரு ஃபீல்ட் இருக்கு. அதுலயும் காப்புரிமை சட்டம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமாலாம் பேட்டன் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்ப வர மூவிஸ், ஒரு லாஸ்ட் 5 to 6 years வர மூவிஸ் எல்லாம் அதை பத்தி ரொம்ப பேசுறாங்க. ஸோ பேட்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு காப்புரிமை சட்டம். உங்களோட டெக்னாலஜியை கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாத்து நீங்க தான் அதுக்கு ஓனர்னு சொல்லி கொடுக்குது. அந்த காப்புரிமை சட்டத்தை எப்படி யூஸ் பண்ணி நம்மளோட டெக்னாலஜியை வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதா இந்த சட்டத்தோட உள்நோக்கமே. அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த லீகல் ஃபீல்ட்ல நுழைஞ்சேன். நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனி போகணும்னே நான் யோசிக்கல. ஏன்னா வேலையை கத்துக்கிறதுக்கு கைண்ட் ஆஃப் லேர்ன் வாட் இஸ் தேர் இன் தி ஃபீல்ட், இந்த ஆக்சுவல் லீகல் ஃபீல்ட், சின்ன கம்பெனிக்கு தான் நான் போனேன். நிறைய வந்து எனக்கு லேர்னிங் அங்க கிடைச்சது. பிகாஸ் சின்ன கம்பெனில நீங்க தான் எல்லாமே பண்ணணும். ஒவ்வொரு டிவிஷன்லயும் வந்து ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க, அவங்கவுங்க பண்ணிப்பாங்கன்னா இல்ல. ஜெராக்ஸ் எடுக்கிறதுல இருந்து, நீங்க பேப்பர் ஃபைல் பண்றதுல இருந்து, டெக்னாலஜியை வந்து எப்படி நீங்க ஸ்டடி பண்ணி உங்க ஒப்பீனியன் கொடுக்கணும், A to Z நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு நாலேஜ் கேதரிங் ரொம்ப ரொம்ப நிறைய கிடைக்கும். You will be kind of surrounded by lot of knowledge, lot of mentors. அவங்க எல்லாம் உங்களை வந்து நல்லா வந்து ஊக்குவிக்கும் போது நீங்க படிச்சு அதை தெரிஞ்சுக்குவீங்க, வேலை செஞ்சு அதை தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சு 3 வருஷம் அங்க ஒர்க் பண்ணிட்டு அப்புறமா இன்ஃபோசிஸ்ங்கிற கம்பெனிக்கு, உங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்க இன்ஃபோசிஸ்க்கு போனேன். ஐபி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியில போனப்பதான் லீகல் LLB முடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு அவங்களே ஸ்பான்சர் பண்ணி லீகல் படிக்க வச்சாங்க. வேலை பார்த்துக்கிட்டே படிச்சேன். நான் கர்நாடகா ஸ்டேட் லா யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துக்கிட்டே நான் படிச்சேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கார்ப்பரேட் ஃபீல்டுக்குள்ள, ஏற்கனவே நான் கார்ப்பரேட் ஃபீல்ட்ல தான் இருக்கிறேன், ஐபிங்கிற ஒரு சின்ன செக்டர்ல இருக்கிறேன். அப்புறம் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு கதவுகள் வந்து ரொம்ப பெருசாவே திறந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்ப்பரேட் லீகல் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பெரிய கதவு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு வாய்ப்புமே நம்ம வந்து பிடிச்சி இழுத்து தக்க வச்சுக்கணும். அதுக்காக வந்து கம்பெனி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதோ அதை நீங்க வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். அதுக்கு முக்கியம் வந்து நீங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும், உங்க இன்ட்ரெஸ்டும் காட்டணும். அதே நேரம் ஜாப்லயும் அதை வந்து போக்கஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வந்து உங்களுக்கான பாத் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இப்படிதான் நான் இன்ஃபோசிஸ்குள்ள லீகல் ஃபீல்டுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள நான் நுழைஞ்சேன். இப்போ ஒரு 18 வருஷம் ஆச்சு. இப்ப லூமன் டெக்னாலஜிஸ்ங்கிற ஒரு US மல்டிநேஷனல் கம்பெனில ஏசியா பசிபிக் ரீஜனுக்கும் இந்தியாவுக்கும் லீகல் ஹெட்டா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஏசியா பசிபிக் ரீஜன் சொன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் ஏசியா பசிபிக் ரீஜன். சிங்கப்பூர்ல ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா, தாய்வான், ஹாங்காங், சைனா, இது எல்லாமே கலந்துருக்கும். அதுவும் இந்தியாவும் சேர்ந்து அந்த லீகல் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லுக்கும் வந்து நான் வந்து இன்சார்ஜா இருந்து கார்ப்பரேட் வேர்ல்ட்ல அவங்களுக்கான விஷயங்கள் என்னென்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்ணிட்டு இருக்கேன். கார்ப்பரேட் வேர்ல்ட் என்னதுங்க, வாட் இஸ் மீன் பை கார்ப்பரேட் லா அண்ட் ஹவ் ஐ கேன் கெட் இன்டு தி கார்ப்பரேட் லா அப்படிங்கறத நம்ம அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அஜெண்டா ஒண்ணுதான், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லா இன் தி கார்ப்பரேட் வேர்ல்ட். அதை பத்தி மட்டும் தான் நம்ம அடுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேச போறோம். ஓகேங்களா? அண்ட் லா இஸ் ஜஸ்ட் நாட் a ப்ரொஃபஷன். அது வந்து ஒரு வேலையா மட்டும் பார்க்காதீங்க. இட்ஸ் a very big responsibility. எப்படி டாக்டர்ஸ்க்கு வந்து உயிரை காக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அதே மாதிரி லால வந்து நமக்கு ஒரு கார்ப்பரேட் குள்ள போனீங்கன்னா அந்த கம்பெனியை காப்பாற்றுற ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் கடைசியில வந்து அந்த கம்பெனி வந்து லீகலா தான் எல்லாருமே வந்து உடைக்கணும்னு பார்ப்பாங்க. சோ அதை லீகலா வந்து அந்த கம்பெனியை காம்படிட்டர்ஸ் உடைக்கணும்னு பாக்குறப்ப அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணி இருக்கிற லீகல் நியூஆன்சஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி, லீகல் ப்ராசஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கம்பெனியை நீங்க எப்படி காப்பாத்துறீங்கிறதா விஷயமே. அதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து LLB படிக்கிறப்போ அதை கம்ப்ளீட்டா ரொம்ப கஷ்டப்படாம எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து நான் மக்கப் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க தயவு செய்து படிச்சிடாதீங்க. மக்கப் பண்ணி படிச்சீங்கன்னா லீகல் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப இஷ்டப்பட்டு அது ஒவ்வொரு கேஸ்
ஸ்டடி மாதிரி வச்சு நீங்க படிங்க. இந்த இந்த இதுல இப்படி போயிருக்கா, ஓகே, அடுத்து வந்து இதே மாதிரி சிமிலர் கேசஸ் எங்க இருக்கு, சோ உங்களுக்கு ஒரே பேட்டர்ன் ஆஃப் கேசஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க எல்எல்பி ரொம்ப ஈஸியா வந்து பாஸ் த்ரூ ஆயிடலாம். பர்சனல் ஜேர்னி முடிச்சாச்சு. ஓகே, கார்பரேட் லா. சோ கார்பரேட் லானா என்னங்க, எதனால வந்து கார்பரேட் லா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, லீகல் நீங்க படிச்சோன்னே உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோர்ட் ரூம் போகணுமா, நான் ஒரு வக்கீல் ஆகணுமா, அட்வொகேட் ஆகணுமா அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணுங்க. நான் அட்வொகேட் வேண்டாம், எனக்கு வந்து கம்பெனிக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து பார் கவுன்சில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க எக்ஸாம் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் உங்க லைசன்ஸை திரும்ப சரண்டர் பண்ணிடணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல். ஏன்னா நீங்க கோர்ட் ரூம் போக முடியாது, நீங்க யாரையும் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது நீங்க வந்து கார்பரேட் குள்ள போனீங்கன்னா. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். சோ நீங்க கார்பரேட் குள்ள நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதி இருந்தாலும், நீங்க அதை கிளியர் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருந்தாலும், உங்க அட்வொகேட் நம்பர் வச்சிருந்தாலுமே நீங்க சரண்டர் பண்ணிடுறதா தொழில் தர்மம். ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் அதை பண்றது இல்ல. ஏன்னா எனக்கு 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு வந்து நான் வந்து வெளியில வந்துட்டேன்னா எனக்கு காப்பாத்துறதுக்கு எனக்கு கோர்ட் இருக்கு, நான் வந்து கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணுவேன், அதனால நான் வந்து ரெண்டுமே நான் பண்ணிக்குவேன் அப்படின்னா டுவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லீகல்ல இல்லைங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. கோர்ட் வேற, கம்பெனிஸ் வேற. அதை வந்து கிளியரா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. நான் எதுக்குள்ள போகணும், நான் கோர்ட்டுக்குள்ள போகணுமா, நான் ஒரு அட்வொகேட்டா சட்ட வல்லுநரா நான் கோர்ட்டுக்குள்ள போய் இண்டிவிஜுவல்ஸை காப்பாத்தணுமா, இல்ல நான் கம்பெனிக்கு போய் கம்பெனியோட இஷ்யூஸை காப்பாத்தணுமா. கம்பெனில என்னங்க இஷ்யூ இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். கம்பெனில தான் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ்க்குள்ள நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு பேரு எம்ப்ளாய்மெண்ட் லா. அதே மாதிரி கார்பரேட் கவர்னன்ஸ் என்னன்னா, அந்த கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனியை இந்திய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்படுத்துறது தான் கார்பரேட் கவர்னன்ஸ். அதுவும் ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கம்ப்ளையன்ஸ். இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் எல்லா வருஷமும் எல்லாமே கரெக்டா பண்றேனா அப்படிங்கிறது தான் கம்ப்ளையன்ஸ். அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்ஸ்ங்கிறது வந்து நீங்க உங்க கம்பெனில வந்து இன்னொரு கம்பெனிக்கு டீல் பேசுறீங்க இல்லையா, அந்த பேப்பர் எம்ஓயு சைன் பண்ணிட்டோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிட்டோம், எம்எஸ்ஐ சைன் பண்ணிட்டோம், மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம்னு எல்லாமே டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து லாயர்ஸ் தான் வந்து ரிவ்யூ பண்ணி இது கரெக்டா இது தப்பா, எது வந்து நமக்கு சாதகமா இருக்கு, நம்ம கம்பெனிக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத எத்திக்கலா டீல் பண்றதுதான் கான்ட்ராக்ட்ஸ். அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, காப்புரிமை சட்டம், இந்த மாதிரி நிறைய டிவிஷன்ஸ், கிட்டத்தட்ட 15-20 டிவிஷன் ஒவ்வொரு கம்பெனிலுமே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிவிஷன்லயுமே ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் லீகல் முடிச்சுட்டேன், நான் கோர்ட்டுக்கு போறேன், நானும் வந்து மத்த வக்கீல் மாதிரி நான் வாதாடுறேன்னு அந்த மனப்பான்மையோட தயவு செய்து இருக்காதீங்க. கார்பரேட் லாங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க். நல்ல சம்பளமும் உண்டு, நல்ல லேர்னிங் உண்டு. எடுத்தோடனே சம்பளம் பார்க்காதீங்க, நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா சம்பளமும் உங்க டிமாண்டும் பயங்கரமா ரைஸ் ஆகும். எடுத்தோடனே 10th ஸ்டெப் போக முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்ப நீங்க ஃபர்மா கால் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை யாராலுமே அசைக்க முடியாது. அதுக்கு நானே ஒரு பிரைம் எக்ஸாம்பிள். ஸ்கோப் ஆஃப் கார்பரேட்ல என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஆபரேஷன் இன்க்ளூடிங் எம்ப்ளாய்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ், கார்பரேட்ஸ், ஓகேங்களா, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இப்ப சரி, எங்க கம்பெனி மேல ஒரு கேஸ் போட்டாங்க, நாங்க என்ன சார் பண்ணணும், அதுதான் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அதை வந்து கோர்ட்ல வந்து வாதாடணும். ஆனா நீங்க டைரக்டா போக மாட்டீங்க. உங்க கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லா ஃபார்மை எப்பயுமே வச்சிருக்கும். அவங்க யாருன்னா அட்வொகேட்ஸ், கோர்ட்ல வாதாடுற அட்வொகேட்ஸ். சோ அவங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பீங்க. அஸ் a லீகல் கவுன்சில் கம்பெனில என்ன பிரச்சனைனாலும் அதை எப்படி தீர்க்கிறதுங்கிற பாயிண்ட்ஸை நீங்க எடுத்து கொடுப்பீங்க. அவங்க உங்க சார்பில் போய் வாதாடுவாங்க. ஏன்னா கம்பெனில இருக்கிறவங்க டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, பிசினஸ் தெரிஞ்சவங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. லாயர்ஸ் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கூடயும் டிஸ்கஸ் பண்ணி எது நம்ம கம்பெனிக்கு சாதகமா இருக்கும், நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்ம தோத்துறக்கூடாது, சமாதானமா போறதுக்கான முயற்சியாவது பண்ணணும். சப்போஸ் தப்பு நம்ம பேர்ல இருக்கிற பட்சத்துல. சோ அதை எப்படி நான் பண்றது, அதுதான் ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படிம்பாங்க. அந்த ரிஸ்கை நான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்றது, எப்படி குறைக்கிறது, எது வந்து லீஸ்ட் பாசிபிள் வே, அதாவது ரிஸ்கை எவ்வளவு கம்மியா குறைக்க முடியுமோ எப்படி நான் குறைச்சு என் கம்பெனிக்கு வந்து நான் வந்து கம்மி பண்றேன், டேமேஜை கம்மி பண்றேன். அதுதான் ஒரு லாயரோட பிரைம் டியூட்டி. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் செயல்படுத்துறேங்கிறது மட்டும் இல்லாம அதே நேரத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அட்வைஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல யாராவது நம்ம மேல கேஸ் போடுவாங்களா அதை யோசிச்சுதான் நீங்க அட்வைஸே கொடுக்கணும். சோ ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனியோட ஹெட்டோட உங்களுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களையும் சேர்த்து நீங்க தான் காப்பாத்துறீங்க. அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ லீகல் ஜாப் கார்பரேட் லால வந்து ரொம்ப 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 கவனமா செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். த மோர் பவர் கம்ஸ் வித் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேல போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பயங்கர ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன், நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அட்வைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமா வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நாலு நாலு பக்கம் இல்ல,
40 பக்கம் நீங்க சுத்தி பார்க்கணும். இது இது இப்படி வந்தா நான் எப்படி வந்து என் கம்பெனியை வந்து நான் காப்பாத்துவேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நான் எப்படி வந்து என் கம்பெனிக்கு நான் அட்வைஸ் பண்ணி அவங்களை வந்து பிரச்சனையில இருந்து வெளில கொண்டு. இதுதான் கார்பரேட்ல உங்க வேலை. நீங்க ஒரு கான்ட்ராக்ட் ரிவ்யூ பண்ணாலுமே இந்த கான்ட்ராக்ட்னால என் கம்பெனிக்கு ஏதாவது இஷ்யூ வருமா, இல்ல இந்த கான்ட்ராக்டை இப்படி பண்ணா ஆப்போசிட் கம்பெனிக்காரனுக்கு என் கம்பெனியை வந்து சூ பண்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது வந்துருமா, அது எல்லா ஆங்கிள்லயுமே நீங்க யோசிச்சுதான் நீங்க அந்த ரிவ்யூ வந்து நீங்க சப்மிட்டே பண்ணணும். இது கோர்ட் ஜாபை விட இது எப்படி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல வந்து நீங்க வந்து உங்க கிளையண்ட்டுக்காக நீங்க வாதாடுவீங்க. இந்த கம்பெனில நீங்க யாருக்காகவும் வாதாடல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கம்பெனிக்கு பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக நீங்க உங்க ஒப்பீனியனை மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க வைக்கிறீங்க. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க யாருமே தேடி போய் நீங்க கிளையண்ட்டை பிடிச்சி வாதாடணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா கேஸுமே உங்களை நோக்கி வர்றப்ப அந்த கேஸ் என்னன்னு முழுசா படிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கம்பெனில உங்ககிட்ட ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா எல்லா டாக்குமெண்டேஷனும் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். லீகல் டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருந்தா பாதி ப்ராப்ளம் அப்பயே சால்வ் ஆயிரும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து எப்படி கத்துக்குவீங்கன்னா, உள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேசஸ் வர வர உங்களை நீங்களே செல்ஃப் லேர்ன் பண்ணி நீங்க கொடுக்குற அட்வைஸை வச்சு உங்க மென்டர்ஸை வச்சு நீங்க இதை கத்துக்கிட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல வரலாம். இதுக்கு என்ன மெயினா வேணும் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ரொம்ப ரொம்ப பயங்கரமா ரொம்ப வித்தியாசமா நீங்க யோசிக்கணும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்க யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் ஓ இப்படியும் பண்ணலாமா அப்படின்ட்டு கம்பெனிக்காரங்களுக்கே தெரிய வரும். ஏன்னா லீகல்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கிற ஒரு ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் பல பேர் கொடுப்பாங்க. அந்த மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து எது ரிஸ்க் கம்மி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என் கம்பெனிக்கு எது ரிஸ்க் கம்மி, அந்த ரிஸ்க் இருந்தா அதை நான் எப்படி வந்து வெளியில கொண்டு வரணும் என் கம்பெனி. அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டாஸ்கா இருக்கணும். அதுதான் ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ when you are thinking about the risk, you should also think about the risk mitigation steps. எந்த சொல்யூஷன்ல எனக்கு ரிஸ்க் கம்மி, எப்படி நான் கொண்டு போனா என் கம்பெனி வந்து நான் காப்பாற்ற முடியும். இதுதான் ஒரு லாயரா உங்களோட ஜாப் கார்பரேட் லீகல் வேர்ல்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் ஸ்கில்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டே டு டே உங்களுக்கு வந்து எப்படின்னா லா வந்து மாறிக்கிட்டே இருக்குன்னா புது புது சட்டங்கள் வரல, நிறைய கேசஸ் வருது. ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கேசஸும் நீங்க அப்டேட்டடா இருக்கணும். நிறைய பிளாட்ஃபார்ம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். நிறைய ஆன்லைன் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. புது புது கேசஸ் எப்படி வந்தது, அதை எப்படி சால்வ் பண்ணாங்க, ரெண்டு கம்பெனி நடுவில் பிரச்சனை வந்தது, அந்த கம்பெனி பிரச்சனையில எப்படி வந்து அவங்க வந்து கேஸ் ஃபேக்ட்ஸ் பிரசன்ட் பண்ணாங்க, நம்மளா இருந்து அதை எப்படி பிரசன்ட் பண்ணிருப்போம், இது இந்த மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்களே நம்ம எப்படி யோசிப்போம்னு சொல்லி நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி உங்க நாலேஜ் நீங்க டே டு டே லேர்னிங்க்கு எண்டே கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிறது தான். நீங்க எப்ப கத்துக்கிறத நிப்பாட்டுறீங்களோ அப்பதான் நம்ம ஃபெயிலியர் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு கேஸுமே ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கத்துக் கொடுக்குது. அதை நீங்க இன்னும் ஆழமா சிந்திச்சு ரிசர்ச் பண்ணி நீங்க அதை எப்படி அப்ளை பண்ணிருப்பீங்க, அதான் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். ஒன்ஸ் நீங்க ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்கு, ஸோ நான் இது எப்படி பண்ணா என் கம்பெனியை வந்து நான் முன்னாடி கொண்டு போக முடியும், என் கம்பெனி எப்படி ரிஸ்க்ல இருந்து காப்பாற்ற முடியும், அதை நீங்க அப்ளை பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம் எத்திக்ஸ். தயவு செய்து எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அந்த எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்மளே பாதுகாத்துக்க முடியும். ஸோ அந்த எத்திக்ஸை மீறிடாதீங்க. அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்றீங்கன்னா நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கோட ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறப்போ உங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி லெவல் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவங்களால பேச முடியும். இதுதான் சார் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம்க்கு இவ்வளவு சொல்யூஷன்ஸ், 4 சொல்யூஷன்ஸ் இருக்கு, இந்த 4 சொல்யூஷனுமே நம்ம அச்சீவ் பண்றப்போ இந்த 4லயுமே 4 ரிஸ்க் இருக்கு, இந்த 4ல எது ரிஸ்க் கம்மியோ இதை போனா இந்த சொல்யூஷன் which is less risk and I have kind of come up with the risk mitigation steps, இதுன்னு கொண்டு போனா நம்ம கம்பெனிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றப்போ மேனேஜ்மெண்ட் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க லீகல் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கவே இருக்காது. எல்லா பிசினஸ் யூனிட் கூட நீங்க சேர்ந்து தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் டே இன் அண்ட் டே அவுட் எம்ப்ளாயிஸோட பிரச்சனை. அந்த எம்ப்ளாயி வந்து கம்பெனில சேர்ந்தான், ஏமாத்திட்டு ஓடிட்டான், லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடிட்டான், ஓகேங்களா, வேலை நேரத்துல வந்து தப்பா நடந்துக்க பார்த்தான், பாஷ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், கொலைக்கிட்ட தப்பா, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எல்லா ப்ராப்ளமையும் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி வந்து லீகல் கிளாசஸ் செக்ஷன்ஸ் அப்ளை பண்ணணும், அதை நம்ம எப்படி கொண்டு போகணும், இது எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட் லால வரும். நம்ம பிசினஸ் யூனிட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வாங்குதுன்னா அந்த எம்எஸ்ஏ கம்ப்ளைன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் இது எல்லாமே பார்க்கணும். ரெகுலேட்டர்ஸ் வந்து கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் இது ரெண்டுமே இருக்கும். ஆடிட்ஸ் பண்றப்போ உங்ககிட்ட வந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்களாங்கன்னா அந்த கிளியர் டாக்குமெண்டேஷன் உங்ககிட்ட இருக்கிறப்போ நீங்க ரொம்ப தைரியமா நாங்க இது எல்லாமே as per the ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாங்க நாங்க பண்ணியிருக்கோம், இது எல்லாமே எங்ககிட்ட பெர்ஃபெக்டா டாக்குமெண்டா இருக்கு நம்மளால தைரியமா சொல்ல முடியும். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ டீப் ரிசர்ச் கேப்பபிலிட்டி அண்ட் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ்.
ரொம்ப நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. அதை கான்ஃபிடென்ட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு. தொழில் தர்மத்தை என்னைக்குமே மீறாதீங்க. அதே நேரம் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லா ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன், மற்ற ப்ராஜெக்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ், அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு ஏகப்பட்ட எல்லாரு கூடமே நீங்க வந்து மிங்கிளாகி தான் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 4 ஸ்கில்லுமே உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கார்ப்பரேட் வேர்ல்ட்ல ரொம்ப நல்லாவே ஷைன் ஆகலாம். ஸோ ரியல் வேர்ல்டு இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார்? ஸோ நீங்க என்ன பண்றீங்க சார்? ஓகே சார், நான் இது இப்படி பண்றேன், இதனால வந்து என்ன சார் பெருசாக போகுது? நீங்க கம்பெனியை வந்து ஒரு ரிஸ்க்ல இருந்து காப்பாத்துறீங்கன்னா கம்பெனி வந்து பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி அவங்க வந்து சேவ் பண்றாங்க ஒவ்வொரு நேரமும். ஸோ நீங்க கம்பெனி ஆக்சுவலா தூக்கி நிறுத்துறதே லீகல் டிபார்ட்மெண்ட். ரொம்ப கெத்தா சொல்லலாம். என்னதான் பிசினஸ் வந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு பிசினஸை கொண்டு போறது வந்து லீகல் டிபார்ட்மெண்ட் கையில தான் இருக்கு. எல்லா ரிஸ்கையும் நீங்க தான் மேனேஜ் பண்றீங்க. ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க தான் எஃபெக்டிவா வந்து கொண்டு போறீங்க. ஸோ எனேபிளிங் பிசினஸ் growth நான் பண்றேன்னு ரொம்ப தைரியமா காலரை தூக்கி விடலாம். அது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நான் என் கம்பெனியை வந்து நான் ஒவ்வொரு நாளும் நான் காப்பாத்திட்டு இருக்கேன் அப்படிங்கறது வந்து நீங்க ரொம்ப தைரியமா சொல்லலாம். நிறைய பேர் வந்து மற்ற பிசினஸ் யூனிட்ஸ் வந்து என்ன நாங்களாம் அப்ப நான் செய்யலையா அப்படிம்பாங்க. அவங்க வேலை ப்ராஜெக்ட் முடிச்சதோட போயிடும். ஆனா உங்க வேலை ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து இது கரெக்டா போகுதா, இதுல ஏதாவது ரிஸ்க் வந்திருக்கா, ரிஸ்க் வந்தா என்னோட கான்ட்ராக்ட் படி நான் வந்து இதை எப்படி மிட்டிகேட் பண்ணணும், இதுக்கு எல்லாமே பார்க்க வேண்டியது உங்களோட ஜாப். அஸ் அ லாயர் நீங்க அதை ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த பிசினஸ் growth எனேபிள் பண்றதே வந்து நீங்க தான். ரிஸ்க் இல்லாம கொண்டு போறது நீங்க தான். அதே மாதிரி ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட், நான் சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்ஸ், இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் எல்லாமே கரெக்டா பண்றேனா, எல்லாமே வருஷம் வருஷம் இந்த பேப்பர் ஃபைல் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதை நான் எங்க கம்பெனி பண்ணியிருக்கா, அப்படி பண்ணலன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி உங்களுக்கு வந்து அபராதமா விரிப்பாங்க. ஓகேங்களா? அது இல்லாம நான் எப்படி வந்து காப்பாற்ற முடியும்? இது நான் ஒரு தப்பு என் கம்பெனி பண்ணிடுச்சு, ஸோ டேமேஜை கம்மி பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? யார்கிட்ட பேசலாம்? லேபர் யூனிட் கிட்ட பேசலாமா, இல்ல வேற யார்கிட்டயா பேசலாமா, பேசி லீகலா நாங்க என்ன பண்ணலாம் சார்னு கேட்கலாமா? நீங்க நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதான் நேவிகேட்டிங் தி ரெகுலேட்டரி என்விரான்மெண்ட் அண்ட் என்ஷூரிங் குளோபல் கம்ப்ளைண்ட்ஸ். உங்க கம்பெனி வந்து ஒரு எம்என்சியா இருக்கிற பட்சத்துல, மல்டிநேஷனல் கம்பெனியா இருக்கிற பட்சத்துல அந்த நாட்டுல இருக்கிற சட்டத்திட்டங்களும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனி வந்து யூஎஸ்ல இருக்கு. நான் வந்து ஏசியா பசிபிக்கும் இந்தியாவுக்கும் நான் வந்து இன்சார்ஜா இருக்கேன். ஸோ அதுக்காக நான் 13 நாட்டோட சட்டத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கேனா இல்ல. ஆனா டெய்லி நான் லேர்ன் பண்றேன். என்ன தேவையோ அந்த தேவைக்கும் அதிகமாவே நான் அதை லேர்ன் பண்ணி நான் அதை வந்து அப்ளை பண்றேன். ஸோ என் கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க போய் நிக்க முடியும். இந்த பிரச்சனை வரப்போகுது, நீங்க வந்து இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்ட்டு. தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் என்ஷூரிங் குளோபல் கம்ப்ளைண்ட்ஸ். இது எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்க கொடுக்குற இம்பாக்ட் கம்பெனில ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் லீகல் ஃபீல்டுக்கு வந்ததுனால நான் அதை பத்தி சொல்லல. உண்மையிலேயே சொல்றேன், லீகல் ஃபீல்ட் இஸ் த பெஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் வாண்டட் ஃபீல்ட். அது ரொம்ப பயங்கரமா. ஏன்னா இப்போ வந்து பெங்களூர்ல சென்னையிலயும் சரி ஜிசிசின்னு சொல்லி ஒரு கம்பெனி செட்டப்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் சொல்லுவாங்க. எம்என்சியை விட கொஞ்சம் சின்ன சைஸ், ஆனா growth-உம் ரிசர்ச்சும் பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி கம்பெனி செட்டப்ஸ் இப்போ வந்து பயங்கரமா வந்து இந்தியால வந்துட்டு இருக்கு. அது வர்றப்போ லாயர்ஸ்க்கான டிமாண்ட் பல மடங்கு ரைஸ் ஆகும். நல்ல லாயரா இருக்கிற பட்சத்துல நீங்க நல்லா சம்பாதிக்கவும் செய்யலாம், உங்க பேரும் புகழும் பயங்கரமா போகும். ஸோ அதை எப்படி சார் நான் வந்து கொண்டு போறது அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும், அப்ளை பண்ணணும். சின்னதா இருந்தாலும் அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்தோடனே நான் பெருசா தான் போவேன்னு தயவு செய்து யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் a ஸ்மால் ஸ்டெப்ஸ். ரொம்ப சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணி அங்க நீங்க நல்லா கத்துக்கோங்க. வேலை கத்துக்கிட்டா நீங்க எங்க இருந்தாலுமே உங்களுக்கான டிமாண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட அட்வைஸ் இதுதான். ஸோ எக்ஸ்ப்ளோர் லீகல் கரியர்ஸ் இயர்லி. ஸோ நீங்க படிச்சு முடிக்கிறப்ப 5th இயர் நீங்க படிச்சு முடிக்கிறப்பயே அதுக்குள்ளேயே நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ், 3rd இயர்ல இருந்து இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க. கம்பெனிக்கு நிறைய இன்டர்ன்ஸ், ஒவ்வொரு கம்பெனியும் இன்டர்ன்ஸ் கேட்கறாங்க, லீகல் இன்டர்ன். ஸோ அங்க நீங்க கத்துக்கலாம். என்ன சார் 2 வாரம் 3 வாரத்துல நான் என்ன சார் கத்துக்கணும்? அட்லீஸ்ட் கம்பெனி செட்டப் எப்படி இருக்குன்னா பாப்பீங்கல்ல, அங்க எந்த ஃபங்க்ஷன் இருக்கு, ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் போறப்ப அங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எப்படி வந்து ஒர்க் பண்றாங்க, எப்படி கொலாபரேட்டிவா இருக்காங்க, அது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். இல்ல லா ஃபார்முக்கு போங்க. லா ஃபார்ம்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் இன்டர்ன்ஸ் த்ரூ அவுட் தி இயர். அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்டர்ன்ஸ் தேவை. அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு தேடி போய் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ப்ரொஃபசர்ஸ், நீங்க படிக்கிற காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ்க்கு நல்ல கான்டாக்ட்ஸ் கனெக்ட்ஸ் இருக்கும். அவங்க மூலியமா நீங்க வந்து கேட்டு அப்ளை. ஏன்னா உங்களுடைய தேடல் வந்து என்னைக்கு ஜாஸ்தி ஆகுதோ அன்னைக்கு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தியா தான் இருக்கும். தேடல் ரொம்ப சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான வாய்ப்புகள் ரொம்ப சுருங்கிருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரே நோக்கத்தோட நான் கோர்ட்டுக்கு தான் போவேங்கிற நோக்கத்தோட தயவு செய்து போகாதீங்க. யூ ஹாவ் அ பிக்கர் கரியர். ரொம்ப டைவர்ஸ் கரியர் பாத்ஸ் லீகல்ல இருக்கு. லிட்டிகேஷன், இன்ஹவுஸ் கவுன்சில், அகாடமி, பாலிசி மேக்கிங். ஒரு கவர்மெண்ட் வந்து பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா அதுக்குமே வந்து லாயர்ஸை கேட்கறாங்க. அது எப்படி கேட்கறாங்க, எங்க கேட்கறாங்க, நம்ம தான் தேடணும். அகாடமியா, நிறைய காலேஜ்ல வந்து படிச்சு முடிச்ச உடனே உங்களை ப்ரொஃபசர்ஸ் ஆகும், ஓகேங்களா,
அப்புறம் வந்து இன்டர்ன்ஸ் ரிசர்ச் கெப்பாசிட்டிக்கான லீகலி ரிசர்ச் இருக்கு, அதுக்கும் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம நோக்கி போகலாம். அதுக்கு நம்ம மெயினாக என்ன சார் வேணும்? நல்ல கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் வந்து முக்கியம். அதுக்காக எனக்கு இங்கிலீஷ் வந்து சரியா வராது சார் உங்களை நீங்களே வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க. டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப் இருக்குங்க. அது வந்து ஃப்ரீ கிளப் தான். அதில் ஜாயின் பண்ணுங்க. அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் அவங்களுக்கே கொடுக்குறாங்க. எப்பயுமே தயங்காம வந்து நீங்க வந்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்னைக்கு முன்னேறி போறீங்களோ, நான் தப்பா பேசிடுவேணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நீங்க தப்பா பேசினாதான் அடுத்து உங்களை கரெக்ட் பண்ணிக்க முடியும். தயக்கத்தோட இருந்தீங்கன்னா அந்த இடத்துலயே வந்து நீங்க வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிருவீங்க. சரியோ தப்போ நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை லிமிட் பண்ணிக்காம முன்னாடி போனா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் ரிசர்ச் கேபிலிட்டி இந்த மூணுமே லீகல்ல இருந்தா நீங்க கண்டிப்பா ஷைன் ஆகலாம். அதுவும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கரியர்ல வந்து நீங்க ஸ்ட்ரக் ஆகுறீங்க, இல்ல காலேஜ்ல ஸ்ட்ரக் ஆகுறீங்கன்னா பால்சோ அகாடமி மாதிரி ஒரு நல்ல அகாடமி உங்க கூட இருக்கு. என்ன மாதிரி வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் உங்க கூட நிற்போம். ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வித்தியாசமா யோசிங்க. எல்லாரும் போற மாதிரி நானும் போறேன் அப்படின்னு தயவு செய்து பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் மெயினா சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, நீ அப்படி படிப்பான்னு தயவு செய்து உங்க குழந்தைய வந்து நீங்களே வந்து பிடிக்காத ஒரு ஃபீல்ட்ல வந்து தள்ளாதீங்க. லீகல்னு இல்லை, எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டுக்கு அவங்க அனுப்புங்க. லீகலும் ஒரு ஃபீல்டு அப்படிங்கறத வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க வந்து எடுத்து சொன்னாதான் குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். டாக்டர் வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, லாயர் வந்து வெறும் 10,000 15,000 சம்பாதிக்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம். லாயர்ஸ் 10,000 15,000 ஆரம்பத்துல சம்பாதிச்சாலும் போக போக லட்சக்கணக்கில் வந்து வருதுங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க நல்லா கிரியேட் பண்ணி உங்களுக்கான டிமாண்டை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க லட்சம் இல்லை கோடியிலேயே சம்பாதிக்கலாம். அதுக்கு பொறுமையும் திட்டமிடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட டெய்லி கத்துக்கோங்க. என்ன பண்றோம், என்ன கத்துக்கிறோம், இதை நம்ம எப்படி அப்ளை பண்றோம், கான்பிடண்டா பேசுங்க. இது எல்லாமே நீங்க பண்ற பட்சத்துல கார்பரேட் வேர்ல்டு உங்களுக்காக வந்து பெரிய கதவுகள் எப்பயுமே திறந்து வச்சிரும். ஸோ பேரண்ட்ஸ் உங்க குழந்தைகள் நீங்க சப்போர்ட்டிவா இருங்க. எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்ல இருந்து யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு, அதாவது வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இது முடிச்ச உடனே வேலைக்கு போகணுங்கிறதும் கிடையாது. LLM படிக்கலாம், LLB முடிச்சுட்டு LLM படிக்கலாம். LLMக்கு ஃபாரின்ல படிக்கலாம், இந்தியாலையும் படிக்கலாம். ஃபாரின்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட இருக்கு. சிங்கப்பூர்ல, யூரோப்ல. ஜஸ்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். 100% ஃபீஸ் கவரேஜ் இன்க்ளூடிங் யுவர் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இஸ் பீன் டேக்கன் கேர். அது எல்லாத்துக்குமே உங்களோட தேடல், உங்களோட ஆர்வம், நான் படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கு நான் என்ன தேடணும், எங்க கிடைக்கும், இதை மட்டும் நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். அதை மட்டும் விட்டுறாதீங்க. தேடலை விட்டுறாதீங்க, கத்துக்கிறதையும் விட்டுறாதீங்க. லாவோட ஃபியூச்சர் வந்து கோர்ட் ரூம்ல மட்டும் இல்லைங்க. கோர்ட் ரூமோட லிமிட் பண்ணிக்க தேவையில்லை. போர்ட் ரூம், கம்பெனியோட போர்ட் ரூம், ஸ்டார்ட் அப் அண்ட் GCC குளோபல் கெப்பாசிட்டி சென்டர், இதுல எல்லாத்துலயுமே லாவோட தேவைகள் நிறைய இருக்கு. லீகல் ப்ரொஃபஷனல்ஸோட டிமாண்ட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ உங்களோட தேடல்களும் உங்களோட கனவுகளையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒரே இதுல போகாம கொஞ்சம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா there is a lot of opportunities waiting for you. நான் சொன்ன மாதிரி 10,000 கிடையாதுங்க. உலகம் முழுக்க 10 லட்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மேல இருக்கு லீகலுக்கு மட்டுமே. இதை நானே பார்த்திருக்கேன். எல்லாம் தேவை உங்களோட கற்றலும் உங்களோட தேடல் மட்டும்தான். ஸோ இப்போ யாராவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா தாராளமா கேட்கலாம். தேங்க்யூ அதுவன் சார். மக்களே, சார் இப்போ நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்குள்ள போய் லா ஃபீல்டில் எப்படி ஜெயிக்கலாம், அங்கே என்ன மாதிரி வேலைகள் இருக்கு, அங்கே என்ன மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படுது, அங்கே போகிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு, எப்படி உலகளாவிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய வேலைகள் இருக்கு. அண்ட் அது முக்கியமான ஃபங்க்ஷன், ஒரு கம்பெனி எப்படி காப்பாற்றுது, எப்படி நிலைநிறுத்துது, அவங்கள வந்து ஒரு ஒரு சேஃப் கார்ட் பண்ணு அப்படின்னு நிறைய விஷயம் சார் சொன்னா. அவரோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இட்ஸ் a great pleasure working with you, சூப்பர் sir. சார், சூப்பர் சார்.